நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கடந்த வாரம் டெல்லியிலேருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தீப்பிடிச்சதுனால S11 கோச்சில் இருந்த 32 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. ஒரு பெட்டியினுடைய ஒரு எண்டில் தீப்பிடிச்சா அந்த பகுதியில் இருக்கவங்க இறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு எண்டில் தீப்பிடிச்சா அந்த முனையில் இருக்கிறவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த தீ விபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டி முழுவதும் பரவலாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிகாலையில் 4:15 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் தீ விபத்துக்கு உள்ளாச்சு. நாடு முழுசும் பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய இந்த தீ விபத்தில் இதுவரைக்கும் 31 பேர் பலியாகியிருக்காங்க. கடந்த 28/7/2012 சனிக்கிழமை ராத்திரி 10:30 மணிக்கு 5 ஏசி பெட்டிங்க, 13 ஸ்லீப்பர் பெட்டிங்க, 6 அன்ரிசர்வ்டு பெட்டிங்கன்னு மொத்தம் 24 பெட்டிங்களோட டெல்லியிலிருந்து சென்னையை நோக்கி புறப்பட்டது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில். திங்கட்கிழமை அதிகாலையில் 3:45க்கு நெல்லூரை ரயில் கடந்தது. அப்போ பயணிங்க எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க. நெல்லூர்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ரயில் போயிட்டு இருந்தப்போ S11 பெட்டியில் உருவான தீ கொஞ்ச நேரத்தில் மளமளன்னு பரவி பெரிய விபத்தை உண்டாக்கிடுச்சு. நான் S11 தங்கியிருந்தேன். வாரங்கள்லேருந்து விஜயவாடா வரைக்கும் ஹெவி ரெயின் இருந்ததுனால விண்டோஸு டோர்ஸ் எல்லாம் மூடி இருந்தோம். அதுக்கப்புறம் விஜயவாடாவுக்கு அப்புறமும் யாரும் திறக்க முயற்சி பண்ணல. ஏன்னா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டதுனால அவங்கவுங்க எல்லோரும் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தூங்கிட்டோம். அந்த சமயத்தில் திடீர்னு நெல்லூரை கிராஸ் பண்ணும்போது ஒரு பஸ்ட்டு சத்தம் கேட்டுது. அது பக்கத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இமீடியட்டாக புகை வர ஆரம்பிச்சிது. எங்களுக்கு கண்ணில் எல்லாம் புகை படிஞ்சு கண் தெரியல, வாய்க்குள்ளே எல்லாம் நெஞ்சு எரிச்சல் ஆரம்பிச்சிது. தீ விபத்து நடந்த இடத்துக்கு வந்த தீயணைப்பு படையினர் ஒரு புறம் தண்ணீர் பாய்ச்சி தீயை அணைக்க முற்பட்டாங்க. இன்னொரு பக்கம் கதவை வெட்டி எடுக்கிற வேலையும் நடந்துச்சு. இறுதியா உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த பலரை கரிக்கட்டையாத்தான் மீட்டாங்க போலீசார். S11 பெட்டியில் பயணம் செஞ்ச 72 பேரில் சம்பவ இடத்திலேயே 28 பேர் பலியாகிட்டாங்க. மேலும் பலர் பலத்த தீக்காயத்தோட அருகில் இருந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டாங்க. தீவிர சிகிச்சையில் இருந்தவங்களில் 3 பேர் பலியாயிட்டாங்க. இப்போதைய நிலவரப்படி தீக்கு பலியானவங்களோட எண்ணிக்கை 31 உயர்ந்திருக்கு. நாடு முழுவதையும் பெரும் அதிர்ச்சிக்கு உட்படுத்திய இந்த ரயில் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகி இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5ஆம் கட்டளை கிராமம். மகள் பொன்மணி, மகன் தவமணி,
பேரக்குழந்தைங்க ரோஸ்மேரி மற்றும் ஜாஸ்மின்னு 4 பேரையும் இழந்துட்ட கனகஜோதிக்கு ஆறுதல் சொல்ல இயலாம உறவினர்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. என் பிள்ளை உயிர் எல்லாம் போயிடுது. எப்படி துடிச்சதோ, எப்படி காப்பிச்சதோ, என் பச்சை மண்ணு குழந்தை. ஏ அம்மா, நான் கல்யாணம் கட்டின நாளில இருந்து என் தங்கச்சினும் இங்க இருந்து தான் வளரும். கான்பூர்ல எல்லை பாதுகாப்பு படை வீரரா பணியாற்றிக்கிட்டு வராரு டேவிட் ராஜா. இவருக்கு 15 நாட்கள் விடுமுறை கிடைச்சிருக்கு. தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளை கான்பூருக்கு கூப்பிட்டுருக்காரு. இவங்களோட பாதுகாப்புக்காக தம்பி தவமணியும் மாமியார் எலிசபெத்தும் உடன் செல்ல 5 பேரும் கான்பூருக்கு போயிருக்காங்க. கணவனை சந்தித்த பொன்மணி மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் விடுமுறையை முடிச்சிட்டு ஊர் திரும்பும்போது தான் விபத்தில் சிக்கி எல்லாரும் பலியாகி இருக்காங்க. அஞ்சு பேரும் இறந்த சம்பவம் நாராயணனுக்கு தெரிய வர ஊரே சோகமயமாக ஆயிடுச்சு. வயசான காலத்தில் குடும்பத்தை இழந்த நாராயணன் தன்னோட குடும்ப ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதது நம்மோட நெஞ்சை பதைக்க வச்சது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் பலியான 31 பேரில் இன்னும் சில பேரோட உடலை அடையாளம் காண முடியல. டிஎன்ஏ டெஸ்ட் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. கோரமாக நடந்து முடிந்த தீ விபத்தில் பலியானவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல நிதி உதவிகள் செய்கிறதாவும் ரயில்வே துறையில் ஒருத்தருக்கு வேலை தரதாகவும் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு. ரயிலில் தீ விபத்து ஏற்படுற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்துக்கு உள்ளான காரணம் என்னங்கிறது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருது. செல்போன் சார்ஜர் வெடித்தது, மின்கசிவு, வெடிபொருள் கொண்டு போனது, தீவிரவாத சதின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. மழை காரணமாகவும் ஜன்னல் மூடி இருந்ததாலும் புகை காரணமாகவும் தீயணைப்பு படையினர் தாமதமாக வந்ததாலும் கூட்ட நெரிசலாலையும் கதவை திறக்க முடியாததாலையும் தான் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க உயிர் தப்பித்த பயணிங்க. மழை பெய்யும் போது அந்த ஷட்டர் உள்ள அலுமினியம் ஷட்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் போட்டு கண்ணாடியும் போட்டு எல்லாம் இறக்கிட்டோம். அதனால தான் நிறைய பேர் அந்த இருந்தவங்களாம் இறக்க முடிஞ்சிச்சு. சில பேர் வந்து சாமானுங்கள்லாம் எடுக்க ட்ரை பண்ணதுனால தான் நிறைய, இல்லைன்னா இன்னும் நிறைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். நடுவில் உட்காந்துக்கிட்டு சாவியை திறந்துக்கிட்டு லாக் பண்ணி வச்சிருந்ததுனால அதெல்லாம் திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த இருட்டில் சாவி கிடைக்காம போகவும் விடாமல் அதுலேயே சில பேர் அங்கே விழுந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒவ்வொரு முறையும் தீ விபத்துகள் நடக்கும்போது விசாரணை செய்யறதும் தவறுகள் சரி செய்யப்படும்னு சொல்றதும் வழக்கமான சூழலாவே நீடிக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமே இறந்து போன சோகம், திருமணமான புதுமண தம்பதிகள் இறந்து போனது. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் 32 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய உறவுக்காரர்கள்னு பலர் இந்த விபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கெங்கோ நடந்த சின்ன சின்ன அலட்சியங்களுடைய தொகுப்பாக ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. பிரிட்டிஷ் ரூலிங் இங்கே இருந்தப்போ சில இனக்குழுக்களை, சில பகுதியை சேர்ந்தவங்களை, சில கிராமத்தை சேர்ந்தவங்களை தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு நோட்டிஃபைடு கம்யூனிட்டியை வச்சு தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பெரும் இனக்குழுவை அல்லது ஒரு பெரும் சமூகத்தை குற்றவாளிகள் என்று பொதுமையான பார்வையில் பார்க்கக்கூடாது, அது ஜனநாயக மரபல்ல அப்படிங்கிற அந்த நிலை நடைமுறைக்கு வந்தது. இருந்தாலும் கூட இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவர்கள், இந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற வெளியில் சொல்லப்படாத ஒரு பட்டியல் இருக்கத்தான் செய்கிறது. வன்முறை, கலவரம்னு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டோம். சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்படாமலும் இருக்கிற கிராமங்களை சரியாக கண்காணிப்பதற்கு காவல்துறையினரால் கொண்டு வரப்பட்டது தான் கரும்புள்ளி முத்திரை. தமிழகத்தோட பல்வேறு பகுதியில் இது போன்ற கிராமங்கள் இருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் தான் அதிகமான கிராமங்கள் இருக்கிறதா நமக்கு தெரிய வந்துச்சு. இங்கே இருக்கிற பல கிராமங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே கரும்புள்ளி கிராமமாக பார்க்கப்பட்டு வரதா சொல்லப்பட்டது நம்ம ஆச்சரியப்பட வச்சது.
அப்படிப்பட்ட கிராமங்களோட பின்னணியை அறிய முற்பட்டோம். மதுரை உசிலம்பட்டிக்கு அருகே இருக்கிற கிராமம் கொடிக்குளம். இயற்கையான அழகோடு அமைதியாக காட்சியளிக்கிற இந்த கிராமமும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே கரும்புள்ளி கிராமமாக கவனிக்கப்பட்டு வந்திருக்கு. இதற்கு முன்னோர்கள் மழை இல்லாமலும் மானம்பாரியாக இருக்கின்ற விவசாயிகள் இல்லாத காலத்தில் களவு திருடு ஆடு மாடுகளை பிடிச்சி விற்கிறது வாங்கிறது இது போன்ற சம்பந்தத்தினால தான் வெள்ளக்காரன் ஆட்சியில் இருக்கும்போதே கரும்புள்ளி கிராமமாக நம்ம ஆரம்பம் பண்ணாங்க. ஆங்கிலேயர் காலத்திலேயே கடுமையான அடக்குமுறையோடு கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கு கொடிக்குளம். சுதந்திரத்துக்கு பின்னாலையும் அதே போன்ற கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்பட்டு வந்திருக்கு. இதனால பின்தங்கியே இருந்திருக்கு இந்த கிராமம். ஏற்கனவே வறுமையில் இருந்த கிராமத்தினர் பணத்துக்காக மேலும் குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. வறட்சியான நேரத்தில் களவுக்கு போகிறது, பூட்டு பிடுங்கிறது, மாட்டை பிடிச்சி வந்து விற்கிறது, சாராயம் காய்ச்சிறது, அரசாங்கத்துக்கு இம்சை கொடுக்குறது எந்த நேரமும் இப்படி தொழில் நடந்துக்கிட்டு இருந்ததுனால தான் அந்த கரும்புள்ளி குதிர்க்காக இப்படி பல குற்றச்செயல்களில் ஈடுபட தொடங்கிய கிராமத்தினரை தீவிரமாக கண்காணித்த காவல்துறையினர் நிறைய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்கிறாங்க. இதனால பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறாங்க கொடிக்குளம் கிராமத்தினர். இப்போ படித்த மாணவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனோம்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தரமாட்டாங்க. இந்தமாரி உங்கள் கிராமம் கருப்புள்ளி கிராமமாக இருக்குது, நீங்கள் எஸ்பி பாருங்கள், அங்கேருந்து ஒரு லெட்ரு வாங்கிக்குவாங்க, அப்போ தான் நாங்கள் அங்கே தர முடியும்னு சொல்லி ஒரு அலங்கோலம் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு பாஸ்போர்ட் இது எடுக்க போனோம்னா இவங்க தான் சர்டிஃபிகேட் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தா அவங்க நல்ல பையன் இவன் நல்ல இடத்து சர்டிஃபிகேட் இங்கே வாங்கினா தான் அடுத்து வெளிநாட்டுக்கு போக முடியும். அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கிராமத்தில். இங்கே இருக்கிற இளைஞர்கள் படித்த மாணவர்கள்லாம் எந்த வேலைக்குமே போகாமல் இங்கே இருக்க விவசாய வேலை நம்பித்தான் இப்போ பொழைச்சிக்கிருக்காங்க. அதிகமான அரசு ஊழியராக எங்கேருந்து அதிகமான பேர் எதுக்குமே போகல. கரும்புள்ளி கிராமமாக நீண்ட காலம் இருந்ததால் படிக்கிறதுக்கோ வேலைக்கோ போக முடியாமல் பலர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் செல்வகுமார். எம்ஏ பட்டதாரியான இவர் இதனாலேயே தனக்கு சரியான வேலை கிடைக்காம போனதா சொல்கிறாரு. இதற்கு நான் இப்போ ஒரு வெளிநாடு போகலாம்னு ரெடி பண்ணுறப்ப நன்னடிச்ச சான்றிதழுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு நன்னடிச்ச சான்றிதழ் கிடைக்கல. ரொம்ப மனசு வருத்தப்பட்டான். இவ்வளோ படிச்சுட்டு நான் இன்னும் விவசாயம் தான் பார்த்துக்கிருக்கேன். ஏன்டா இந்த கரும்புள்ளி கிராமன்றதுனால எங்களுக்கு வேலைவாய்ப்பு போக வாய்ப்புகள் மறுக்கப்படுது. படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமலும் குறைவான வருமானத்தோடையும் கஷ்டப்படுற செல்வகுமாரை போல கொடிக்குளம் கிராமத்தில் ரொம்ப பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. கொடிக்குளம் கிராமத்தை போல பல வருஷங்கள் கரும்புள்ளி பட்டியலில் இருந்து வந்திருக்கிற மற்றொரு ஊர் முதலைக்குளம். 30 வருஷத்துக்கு முதல் இந்த கிராமங்களில் பொருளாதார வளர்ச்சி, அதாவது விவசாயமே வளர்ச்சி இல்லாமல் தண்ணி இருந்த யூஸ் இல்லாமல் இருக்குது. அந்த நேரங்களில் பொருளாதார வறுமை இருந்ததுனால எல்லா மக்களுமே சாராயம் காய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஊருக்குள்ளே ஒரு அமைதியே இல்லாமல் தான் இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் எனி டைம் பிரச்சனை, எந்த நேரம் சண்டை கலவரமாக இருக்குது. இப்போ அது போக ஏதாவது அடிப்படை பிரச்சனைக்கு இந்த தாய் கிராமன்றதுனால போராடுறதுனால ஏதாவது காவல்துறைக்கும் அதுக்கு முரண்பாடாகும். பொதுமக்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கைக்கும் அட்டன் டைமில் ஆகாது. அந்த நேரம் போராட்டம், அது அரெஸ்ட்டு. அப்படி வரும்போது இது எதுக்குமே கட்டுப்படாமல் இருக்காங்க இந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டு எஸ்பி தான் என்ன பண்ணிட்டாரு, இது கரும்புள்ளி கிராமம் டிக்ளேர் பண்ணி வாட்ச் பண்ணுங்கன்ட்டாரு. கள்ளச்சாராயம் காய்ச்சறதையே நீண்ட காலமாக செஞ்சு வந்த முதலைக்குளம் கிராமத்தினரும் கரும்புள்ளி கிராமமாக அறிவிக்கப்பட்ட பின்னால் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கிறாங்க. கடந்த 20 வருஷமாக கரும்புள்ளி கிராமமாக இருந்த முதலைக்குளத்தில் உண்மையிலே இளைஞர்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு மற்ற ஊருக்கு வாக்கப்பட்டு போகிற பெண்கள் இந்த மாதிரி இவங்களுக்குலாம் இது இந்த கிராமம் முதலைக்குளம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கரும்புள்ளி கிராமன்றது ஒரு அசிங்கமான வார்த்தையாக இருந்தது. நல்ல விஷயத்துக்கு ஸ்டேஷனு போனால் கூட அங்கே ஒரு புதுசு அதிகாரி வர ஆளுங்க எந்த ஊருன்னு கேட்கும்போது முதல்ல கஸ்பா முதல்ல கரும்புள்ளி கிராமம் ஏற்று பார்த்துட்டு ஒரு அலட்சியமாக நியாயமான பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த ஊருக்காரன்னு சொல்கிறத ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருந்தாங்க. பல இடங்களில் பல்வேறு வகையாக அவமானப்பட்ட ஊர் மக்கள் கரும்புள்ளி முத்திரையில் இருந்து தங்களோட ஊரை நீக்கும்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. ஊர் மக்கள் ஒன்று கூடி பல தடவை முறையிட்டதால் இப்போ கொடிக்குளம் முதலைக்குளம் கிராமங்களை அந்த பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க காவல்துறையினர். கரும்புள்ளி கிராமங்களை பற்றிய ஒரு ஆய்வு செய்தோம். எந்தெந்த கிராமங்கள் அந்த வகைப்பாட்டில் தொடர்ந்து நீடிக்க தேவையில்லை
என்பதை ஆய்வு செய்தபோது 23 கிராமங்கள் கள்ளசாராயம் காய்த்ததற்காக கரும்புள்ளி கிராமங்களாக கருதப்பட்டு வந்தன. கள்ளசாராயம் என்பது தமிழகத்திலே குறிப்பாக மதுரையிலே அறவே ஒழிக்கப்பட்டுள்ள ஒரு நிலையில் அந்த 23 கிராமங்களும் அந்த வகைப்பாட்டிலே தொடர்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்ற அடிப்படையிலே அந்த கிராமங்களை உடனடியாக கரும்புள்ளி பட்டியலிலிருந்து நீக்கினோம். காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த கரும்பலகை அட்டையிலே இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி கிராம பட்டியலில் இருந்து அந்த ஊர்களினுடைய பெயர்கள் உடனடியாக நீக்கப்பட்டன. ஒரு சில கிராமங்களில் இந்த பட்டியலிருந்து காவல்துறையினர் நீக்கியிருந்தாலும் இன்னும் பல கிராமங்களை கரும்புள்ளி கிராமமாகவே காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இப்படி நீண்ட காலமாக தங்களோட கிராமங்கள் இந்த பட்டியலில் நீடிக்கிறதால பின்தங்கிய நிலையிலேயே தங்களோட கிராமம் இருக்கிறதா பலர் குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு அங்கே சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக எப்படி எங்களுடைய கிராமங்களை நீங்கள் கரும்புள்ளி கிராமம் அப்படின்னு சொல்லுவீங்க, அது எங்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சம்பந்தப்பட்ட கிராமத்து மக்கள் வருத்தப்படுறாங்க. நிர்வாக வசதிக்காக சில ஏற்பாடுகளை செய்து கொள்வது சரியாக இருந்தாலும் பிளாக் மார்க் குத்துறது தவறு அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி யூனியனில் இருக்கிற கிராமம் சொக்கன்பட்டி. 1975ஆம் வருஷம் இந்த கிராமத்தை கரும்புள்ளி கிராமமாக காவல்துறை அறிவிச்சிருக்கு. பல மாற்றங்கள் ஏற்பட்டு குற்றங்கள் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற தங்களோட ஊரை நீண்ட காலமாக அந்த பட்டியலில் வச்சிருக்கிறதால தங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க சொக்கன்பட்டி ஊர் மக்கள். போலீஸு இராணுவம் அதுக்கெல்லாம் போக முடியாது. எங்கள் கிராமத்தில் ரொம்ப அவதிப்படுதுகள். படிச்சிருந்து 30 வருஷம் படிச்சுட்டு வேலை வாங்க மாட்டா போய் முடிச்சுக்கிறதுக்காக போனால் எங்களை வந்து கேடி லிஸ்ட்டில் மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் மாதிரி சொக்கத்தம்பி வாழ்ந்துடா முடியாது அப்படி, நீங்கள் கரும்புள்ள இருக்கீங்க, உங்களால் அங்கே வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி கொடுங்க. மக்கள் தங்களோட வேதனைகளையும் கஷ்டத்தையும் சொன்னாலும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டவே இது போன்ற நடைமுறைகளை பின்பற்றி வரதா காவல்துறையினர் சொல்கிறாங்க. 10 to 15 வருடங்களுக்கு மேலாக அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஜாதி அடிப்படையிலோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாத கிராமங்களை தொடர்ந்து நாம் அந்த வகைப்பாட்டிலே வைத்திருக்க தேவையில்லை என்ற அடிப்படையிலே தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமாக ஆய்வு செய்து வருகின்றோம். எங்களுடைய எண்ணம் உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய கிராமங்கள், உண்மையிலேயே தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கிராமங்கள் என்று இருக்கக்கூடிய கிராமங்களை தவிர மீதி அனைத்து கிராமங்களையும் அந்த கரும்புள்ளி பட்டியலிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். படிப்படியாக கரும்புள்ளி கிராமங்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும்னு காவல்துறையினர் சொன்னாலும் இந்த கரும்புள்ளி முத்திரையால் எந்த குற்றமும் செய்யாமல் தாங்கள் பல அவமானமும் வேதனையையும் சந்தித்து வரதா சொல்கிறாங்க கிராம மக்கள். நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்குற போதெல்லாம் அந்த போட பார்க்குற போது எங்களுக்கெல்லாம் மனவேதனை, ஒரு அசிங்கமாக தலையை கீழே குனிஞ்சு நிற்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு உருவாகும். இந்த கொடிக்குளம் கிராமத்தை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற இளைஞர்களை பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்க என்னன்றலாம் நைட்டு இரவு நேரத்தில் வந்து சில ஆளுகள்லாம் பிடிச்சி என்ன பேசிக்கிறீங்க, என்னத்துக்கு எங்கே போகிற, எங்கே வர, இன்னும் இரவு வேளத்தில் எங்கே போகிறீங்க பண்ணுறேன்ட்டு பல டார்ச்சர்கள் நிறையா இருக்குது. இப்போத்தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது மாரி நாங்கள் நினைக்கிறோம். சுதந்திரம் இன்ன வரையும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ தான் சுதந்திரமே கிடைச்சிருக்கு, இன்னைக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஒரு சிலரோ குழுவோ செய்கிற குற்றத்துக்காக ஒட்டுமொத்த ஊர் மீதும் விதிக்கப்படுற இந்த முத்திரையினால அப்பாவி மக்கள் சிலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது தான் வேதனைக்குரியது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தொடர் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச் ஸ்பெஷலாக இருக்கிறது சரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்படுகிறது, நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக தாங்கள் வெகுஜன மக்களிடமிருந்து பாரபட்சத்தோடு ஒதுக்கி வைக்கப்படுகிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பதற்கான ஆபத்தும் அதில் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.